கடன் பிரச்சனை தீர எந்த கோயிலுக்கு போக வேண்டும் என்று நண்பர் ஒருவர் கேட்டிருந்தார். அவருக்காகவும் கடன் பிரச்சனையில் தவித்து வரும் அனைத்து நண்பர்களுக்காகவும் தான் இந்த வீடியோ. இந்த கோயிலில் உள்ள ருணலிங்கேஸ்வரரை வழிபட்டால் கடன் பிரச்சனை தீரும் என்பது இந்த கோயிலின் வரலாற்று நம்பிக்கை. நான் எப்போதும் சொல்வதை சொல்லிக் கொள்கிறேன். நமது அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் மீள இறைவன் வாய்ப்பை மட்டுமே அமைத்து கொடுப்பார். உழைப்பை நாம் தான் போட வேண்டும். மனதைரியத்தோடு உழைக்க துவங்குங்கள். சிவன் துணை இருந்து நமக்கு வாய்ப்புகளை உருவாக்கி வெற்றியடை செய்வார். நான் பார்த்ததில் மிகவும் அழகான கோயில்களில் இதுவும் ஒன்று. உடலால் சிறியவர், உணர்வால் பெரியவர் என்று சேக்கிழாரால் போற்ற பெற்ற நால்வரில் ஒருவரான திருஞான சம்பந்தர் முக்தி அடைந்த தலம் இது. இங்குதான் திருஞான சம்பந்தருக்கு திருமணம் நடந்தது. திருமணத்தின் போது சிவன் ஜோதி வடிவில் அவர்களுக்கு காட்சி தந்து முக்தி அளித்த தலம் என்பதால் திருமணம் செய்ய உகந்த தலம் இது. பொதுவாக அம்மன் சன்னதியில் குங்குமம் தான் பிரசாதமாக வழங்கப்படும். ஆனால் இந்த கோயிலில் எழுந்தருள் பாலித்து வரும் திருவெண்ணீற்று உமையம்மையின் சன்னதியில் விபூதிதான் பிரசாதமாக வழங்கப்படுகிறது. மேலும் இங்குள்ள ருணலிங்கேஸ்வரரை வழிபட்டால் கடன் பிரச்சனைகள் தீரும் என்பதும் நம்பிக்கை. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியிலிருந்து சுமார் 13 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கும் ஆச்சாள்புரம் என்னும் ஊரில்தான் இந்த சிவலோகத்தியாகர் திருக்கோயில் அமைந்துள்ளது. தேவாரம் பாடல் பெற்ற மிக பழமையான இந்த கோயிலில் மூலவராக சிவலோகதியாகேசரும் அம்மனாக திருவெண்ணீற்று உமையம்மையும் இருக்கின்றனர்.